ஏன்னா நீங்க பேசாம விட்டுருந்தாலே திவ்யா ரன்னர் அப் தான் இருப்பாங்க. இப்ப டைட்டில் ஆக வைக்க போறீங்களா? அன்அபிஷியல் ஓட்ல பார்க்கும்போது திவ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. 9 பேர்களும் பாத்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பாரு, கமருதீன், அரோரா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் இதுக்கு வந்துடும். அரோரா பாத்தீங்கன்னா கமருதீனை நாமினேட் பண்றாங்க. கமருதீனையும் பார்வதியும். பார்வதி பாத்தீங்கன்னா கமருதீனையும் அரோராவே நாமினேட் பண்றாரு. கமருதீன் பாத்தீங்கன்னா பார்வதியை அரோராவே நாமினேட் பண்றாங்க. அண்டா ட்ரையாங்கிள் லவ் தான் போயிட்டு இருக்கு. ஓப்பன் நாமினேஷன் ஒரு கர்மத்தை வச்சா இப்படியாடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ மைக்கை கழட்டி போட்டு நீ சொன்னியடி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எமோஷனா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா பார்வதியை விக்ரம் எல்லாம் தேத்திட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. இப்ப லைவ்ல பார்க்கும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். திவ்யாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்க கட்டம் கட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லாரும் சேர்ந்து ஒரு கயாஸ் கிரியேட் பண்ணானுங்க, ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அது அவங்களுக்கே ஆப் ஆயிடுச்சு. யாருக்கு ஆப் ஆச்சோ இல்லையோ கானா வினோத்துக்கு ரொம்பவே ஆப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவரை பொறுத்தளவு தேவையில்லாத இன்டரப்ட் பண்ணிட்டு அவர் பேர் அவரே கெடுத்துக்கிறாரு. ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல வர வேண்டிய ஒரு நபர் தான் அவரே கெடுத்துக்கிட்டு இப்ப அன்அபிஷியல் ஓட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல திவ்யா இருக்காங்க, செகண்ட் பொசிஷன்ல தான் கானா வினோத் இருக்காங்க. இப்ப திவ்யா 7000 ஓட்டுன்னா ஒரு 4000 ஓட்டுல தான் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கமருதீன், பார்வதி இவங்க எல்லாம் இருக்காங்க. கடைசி இடத்துல இன்னும் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா தான் இருக்காங்க. அதுக்கு மேல அரோரா அண்ட் சபரி இருக்காங்க. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் தான். இன்னைக்கு நாள் ஓட்டிங்களே வர இப்ப ஆரம்பிச்சு 1 or 2 hours ஆகுது. அப்பவே பாத்தீங்கன்னா திவ்யா லீட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பா என்னைய பொறுத்தளவு இந்த வீக் ஃபுல்லாவே லீட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டுக்கள் அதிகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு டிக்கெட் ஃபினாலேயே தேவையே கிடையாது. அவங்க கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு டைட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமேட்டு டிக்கெட் ஃபினாலேயோட முதல் டாஸ்க் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடக்க இருக்கு. இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா போன சீசன் ஸ்டார்ட் ஆச்சுல, ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 8 டாஸ்க்கு மேல இருக்கும். திடீர்னு 10 கூட இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கும், 7 இருக்கும். எவ்வளவு வச்சு கொண்டு போறாங்களோ அது வரைக்கும் தான். ஒரு 5-6 டாஸ்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராரு ஃபர்ஸ்ட் யாராரு செகண்ட் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பாயிண்ட்ஸே சொல்ல மாட்டாங்க. போன சீசன் நம்ம ஞாபகம் இருக்கும், ஒருத்தருக்கு 1 பாயிண்ட், ஒருத்தருக்கு 2 பாயிண்ட், உங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப கடைசி வரைக்கும் பாயிண்ட்கள் சொல்லலாம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா தான் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றாங்க. அரோரா கடைசி வரைக்கும் அரோரா போராடி இருக்காங்க. பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு என்ன காமெடி அப்படின்னா சுபிக்ஷாக்கு ஓட்டுக்கள்லாம் இல்லை. இது வரைக்கும் அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல அவங்க பாட்டு பாடினதே பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. உள்ள இருக்க நிறைய பேரே கலாய்ச்சாங்க. பார்வதி கூட என்ன கருமம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்ல அவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் விஜய் டிவியோட பிளானா கூட இருக்கலாம். ஜெயிக்க வச்சு அவங்க டாப் 5ல கொண்டு போறது கூட பிளானா கூட இருக்கலாம். மேபி என்ன டாப் 3 ரன்னர் அப் கூட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஏன் முன்னேறி போறாங்க அப்படின்னா இங்கிட்டு விக்ரம் இங்கிட்டு நான் திவ்யா அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பிளான் பண்ணி பண்றானுங்க ஒரு 4-5 பேர் குரூப். இங்கிட்டு பார்வதி, கமருதீன், அரோரா இங்கிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த திவ்யா பிரச்சனைக்குள்ள எதுக்கு வினோத் உள்ள வராருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதனால இவர் உள்ள தேவையில்லாம இவங்க பிரச்சனை ஆகுது. ஆனா சிங்கிள் ஆளா பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கிறாங்க, திவ்யா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. இது நடுவில் நான் சன்னமா நான் உள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பாருங்க டிடிஎஃப் அடிச்சுட்டு போக போகுது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் திவ்யாவா இருக்கட்டும் ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா டிடிஎஃபே தேவையில்ல. அவங்களே டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா தலை யாருமே கிடையாது. நேத்தெல்லாம் ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது பார்வதி தலையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லாதான் இருக்கும். வீடு ஃபுல்லா கொந்தளிச்சு எரியும். அவங்களோட வன்மத்தை ஃபுல்லா எல்லாத்துமே காமிச்சிட்டு இருப்பாங்க. திவ்யாட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. பிக் பாஸ் ஒரு அப்டேட்டே கொடுத்துட்டாரு. இந்த வீட்டோட கடைசி தலை கமருதீன் தான், இதுக்கப்புறம் தலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நாமினேஷன் நடக்கிறப்ப எனக்கு டவுட்டு, சபரிக்கு ஒரு ஓட்டு விழுந்துச்சு, இன்னொருத்தர் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுகள் தான் விழுந்துச்சு. சாண்ட்ரா யாருன்னு செகண்ட் சம்திங் தெரியல. இன்னொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுகள் தான் விழுந்துச்சு நாமினேஷன் அப்ப. அப்படி இருந்துமே அவங்களையும் தூக்கி உள்ள போட்டாரு. ஆல் நாமினேஷன் ஆகிட்டாரு. அப்புறம் எதுக்குடா நாமினேஷன் வைக்கிறீங்க, எல்லாரும் நாமினேட் செய்யப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நல்லா இவங்க வீட்டுக்குள்ள வந்து அடிச்சுக்கணும் அப்படின்னா இப்போ விக்ரமெல்லாம் எடுத்துக்கங்க. தலைமை எவ்வளவு வன்மம் வச்சிருந்த வன்மத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வண்டியே இறக்குறாப்புல திவ்யா மேல. ஃப்ராடுங்கிறாப்புல. நீ வந்து எப்படி உள்ள வந்த, நீ எல்லாம் ஒரு கோலை, இவ்வளவு நாள் எப்படி சர்வே பண்ண, இங்க எப்படி சார் சர்வே பண்ணீங்க? இப்ப டிடிஎஃப்ல பார்க்கலாம் வந்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து அவர் வின் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாஸ்க் வந்து அவர் பெஸ்டா பண்ணாரான்னு கேட்டா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த டாஸ்க் அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க அந்த பலூன் டாஸ்க் எல்லாம் நம்ம நல்லாவே பார்த்தோம். வேணுக்குனே போயிட்டு நான் தான் உடச்சுன்னு அவரையும் ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும் போது இந்த டிடிஎஃப் வந்து அப்படி எப்படி அணுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேர் சொல்ல அவருக்கு ஓட்டுகள் வந்து இப்ப 1000 2000 கொஞ்சம் மேல போறாருன்னு சொல்லிட்டு. நீங்க முத நாள் நிலவரப்படி பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 5-6 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1000கணக்கான ஓட்டுகள் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 தான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஓட்டுகள் போயிட்டு இருக்கும். அதான் வந்து அப்படியே தக்க வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கடைசி 4-5 எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்தளவுக்கு 1000கணக்கெல்லாம் இப்பயுமே இருக்கு. அதனால வந்து அவங்கள யாரு வேணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பீங்க? இந்த டிடிஎஃப் யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்? கமருதீன், அரோரா அண்ட் பார்வதி இவங்களோட பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.